இன்னைக்கு எபிசோட்கான மூணாவது ப்ரோமோ பார்க்கும்போது உண்மையிலே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ரெட் கார்டு கொடுக்கும்போது கமருதீனுக்கும் பார்வதிக்கும் எல்லாரும் எப்படி எந்திரிச்சு கொண்டாடினாங்களோ அதே மாதிரி சாண்ட்ராவோட எவிக்ஷன் கார்டை காமிக்கும் போது எல்லாம் கொண்டாடுறாங்க, கொண்டாடி தீக்குறாங்க. ஸோ அந்த அளவுக்கு மக்களை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்வதி கமருதீன் ஒரு ஆங்கிள் வெறுப்பேற்றினாங்களோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாண்ட்ராவும் இன்னொரு ஆங்கிள் வெறுப்பேற்றிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. இந்த ஒரு வாரத்தில் ஒருத்தவங்க நடிச்சே மற்றவங்க மக்களை வந்து பார்த்தீங்கன்னா கடுப்பேற்ற முடியும்னா அது சாண்ட்ராவால தான் முடியும். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நடிச்சு தள்ளியிருக்காங்க. மக்கள்லாம் பைத்தியம் முடிச்சு டே அந்த நடிப்பு அரக்கை எப்படியாவது வெளியே தள்ளுங்கடா அப்படின்னு கத்துற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இரிட்டேட்டிங் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா ஃப்ரஸ்ட்ரேஷனில் ஆளாக்கிட்டாங்க. ஸோ அதுக்கான வெளிப்பாடு தான் பார்த்தீங்கன்னா இந்த மூணாவது ப்ரோமோல விஜய் சேதுபதி அந்த எவிக்ஷன் கார்டை காமிச்சோன்னு எல்லாம் கொண்டாடி தீக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். எனக்கு தெரிஞ்ச பார்வதியை சப்போர்ட் பண்ணிருக்காங்களே, ஸோ அவங்களுக்குலாம் இதை பார்க்கும்போது இன்னும் ஆனந்தமா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஆனால் இந்த ப்ரோமோல ஒரு விஷயம் இருக்குங்க. விஜய் சேதுபதி வந்து ஒரு ஹிண்ட் ஒன்று கொடுக்குறாரு. ஸோ அது என்ன மேட்டர் அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்கலாம். சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக விஜய் சேதுபதி சொல்லிடுறாரு இந்த வாரி பார்த்தீங்கன்னா 4 பேர் தான் ஃபினாலேக்கு, 5 பேர் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது உண்மைதான். ஏன்னா போன சீசன் அது முன்னாடி சீசன் எல்லாமே பார்த்தீங்கன்னா 5 பேர் தான் ஃபினாலே கொண்டு போவாங்க. பட் இந்த வாட்டி 4 பேரை கொண்டு போறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன தெரியுமா? இப்போ வந்து ஆக்சுவலாக சாண்ட்ரா இருக்கிறதால கேம் ஒரு மாதிரி ஸ்டக் ஆன மாதிரி இருக்கு. சாண்ட்ரா கூட கதை பேசுறதுக்கு விக்கல்ஸ் உட்காந்துறாரு. ஸோ அதனால கேம் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆனே ஆக மாட்டுது. அதனால தான் என்ன பண்றாங்க, சாண்ட்ராவை அடிச்சு பத்தி விட்டு கேமை வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பு கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா கனி வந்துருவாங்க. ஸோ கனி உள்ள வரும்போது சாண்ட்ரா உள்ள இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கிளாஷ் ஆகுமான்னு கேட்டால் கிளாஷ் ஆகிற தனி ஒரு மாதிரி ஒரு இடத்துல முடங்கிடும். ஸோ இதே கனி உள்ள வந்து அவங்க விக்கல்ஸ் வந்து அப்படி சொல்லி இன்புட்டை கொடுத்து விக்கல்ஸ் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணோன்னே விஜய் சேதுபதியும் பார்த்தீங்கன்னா அப்படி கொஞ்சம் சொம்படிச்சு கொஞ்சம் ஏற்றி விட்டோன்னே அதுக்கப்புறம் வியானா வேற உள்ள இருக்காங்க அப்படின்னும் போது ஒரு பயங்கரமான ஒரு கிளாஷ் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா சாண்ட்ராவை பற்றி விடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சாண்ட்ராக்கு ஓட்டு இல்லை, இந்த வாரம் மட்டும் இல்லை, போன வாரமும் இல்லை, அதுக்கு முந்தின வாரமும் இல்லை, அதுக்கு முந்தின வாரமும் இல்லை, எப்பவுமே ஓட்டு இல்லைடா. ஆனால் ஓட்டு இல்லாமல் பார்த்தீங்கன்னா சாண்ட்ராவை இவ்வளோ தூரம் தூக்கிட்டு வந்து எவ்வளோ பெரிய விஷயம் மட்டும் யோசிச்சு பாருங்க. என்ன மச்சான் மச்சான் அப்படி சொல்ல திருப்தி படுற மாதிரி பார்த்தீங்கன்னா எப்படி சொல்ல ஃபினாலே வரைக்கும் கூட்டு வந்து ஃபினாலேக்கு முந்தின வாரம் வந்து கூட்டு வந்து ஸோ இப்போ எவிக் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்ச பிரஜன் கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. ஏன்னா பிரஜன் சொன்னதை விஜய் சேதுபதி செஞ்சிருக்காருல, மச்சான் என் பொண்டாட்டியே கார்லேருந்து தள்ளி விட்டாங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது, எப்படியாவது என் பொண்டாட்டியே கார்லேருந்து தரல 2 பேரை நீ ரெட் கார்டு கொடுத்து அனுப்பியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை விஜய் சேதுபதி செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்லணும். இங்கே வந்து நம்ம சாண்ட்ரா நடிக்கிறதா நடிப்புன்னு சொல்கிறோமா? எஸ் நடிப்பு தான். அவங்க நடிச்சு எல்லாரும் சாவடிக்கிறாங்கன்னு சொல்லணுமா? எஸ் சாவடிக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க சொல்ல இந்த இடத்துல பார்வதி ரெட் கார்டு கொடுத்தது தப்புன்னு யாருமே சொல்ல. ஆனா அந்த பார்வதியோட பிஆர் டீம் மட்டும் வந்து கதறிட்டு இருக்கானுங்க. அது ரெட் கார்டு திருப்பி வாங்குன்னு டே பைத்தியங்களா, சீசனே முடிய போகுதுடா, அதுக்குள்ளே அப்புறம் ரெட் கார்டு திருப்பி வாங்குவார். எனக்கு என்ன புரியலனா இப்போ பார்வதி பிஆர் டீம் வச்சு என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க? நீங்க பிக் பாஸ் விட்டு வெளியே வந்துட்டீங்க, இப்பயும் வெளியே வந்து ஒரு கேம் ஆடணும், அதுல ஒரு கேவலமான ஒரு தாட் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. ஏன்னா இப்போ வந்து நீங்க பண்ணதை ஜஸ்டிஃபை பண்ணது ட்ரையே பண்ணாதீங்க. நீங்க பண்ண ஆக்ஷன் வந்து தப்பு தான். நீங்க பண்ணது வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களை தள்ளி விட தப்பு தான். சாண்ட்ரா நடிக்கிறதுக்கு சாண்ட்ராவை போட்டு மெதிக்கலாம், அது வேற விஷயம். ஆனா அதுவும் இதுவும் சம்மந்தம் இல்லை. நீங்க பண்ண ஆக்ஷனுக்கு தான் உங்களுக்கு ரெட் கார்டே தவிர சாண்ட்ரா நடிக்கிறதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஐயோ ஆமா சாண்ட்ரா எந்த அளவுக்கு நடிச்சிட்டாங்களே, சரி பார்வதிக்கு அநியாயமா ரெட் கார்டு கொடுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லவே கூடாது. வேணா உங்க பிஆர் டீம் ஒன்னா சொல்லலாம். பொதுமக்கள் அப்படி யோசிக்காதீங்க. சரி சாண்ட்ரா வந்து நடிச்சு வந்து பார்வதிக்கு ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க அப்படி யோசிக்க அந்த ஆங்கிளுக்கு போகவே கூடாது. இங்க நம்மளுக்கு ரெட் கார்டு கொடுத்ததுக்கான மெயினான காரணம் பார்வதி ஒருத்தவங்களை தள்ளி விட்டதான், பார்வதி ஒருத்தவங்களை பேசினதான், கமருதீன் ஒருத்தவங்களை திட்டினதான். ஸோ இப்படின்ற இந்த காரணத்துக்காக தான் ரெட் கார்டு கொடுத்தாங்களே தவிர சாண்ட்ரா வந்து நடிச்சு விஜய் சேதுபதி ஏற்றி விட்டு அது மூலியமா ரெட் கார்டு கொடுத்ததுனா அதில் செகண்டரி தான். பிரைமரி காரணம் இதுதான். ஸோ அதனால அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்தது எந்த இடத்துலையும் கரெக்ட் அப்படின்ற மாதிரி ஜஸ்டிஃபை பண்ணாதீங்க. அப்படி பண்ணுறவங்க இருந்தானா அவங்க பார்வதி பிஆர் டீம் ஆளு அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா சரியான முட்டு குத்துனுங்கிறானுங்க. எனிவேஸ் என்ன கருமன்னு தெரியல. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த சம்பவமும் இந்த சம்பவம் விக்கல்ஸுக்கு முட்டுக்குள்ள வரல விஜய் சேதுபதி, இந்த சம்பவமும் சேர்ந்ததுனால ஒரு பக்கம் மக்களும் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி தூக்கி போட்டு கும்புறாங்க, இன்னொரு சைடுல பார்வதியோட பிஆர் டீமும் போட்டு பொல போலக்குது. ஸோ ரெண்டுமே சேர்ந்து விஜய் சேதுபதியை அப்படி சொல்லி கிழிச்சு தொங்க விட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. ஆனா ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா வெளியே போறது ஒரு மாதிரி மன நிறைவா இருக்கு, என்னன்னே தெரியல. ஏன்னா பல நாளாக பார்த்தீங்கன்னா சாண்ட்ராவுக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணி பயங்கர இரிட்டேட்டிங்காக இருந்தது. ஸோ அது ஓரளவுக்கு வெளியே ஒரு ரிலீஃபாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. கூடவே இந்த விக்கல்ஸையும் அமுச்சு விட்டுருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஆனால் அனுப்ப மாட்டாரு. ஏன்னா விக்கல்ஸ் தான் அவரோட செல்ல பிள்ளையாச்சு, அவர் எப்படி அனுப்புவாரு? ஸோ 2 பேர், ஏன்னா விக்கல்ஸுக்கு ஓட்டு இல்லை இந்த இடத்துல அவர் என்னதான் முட்டு கொடுத்தாலும் சரி. விக்கல்ஸுக்கு நான் சொல்றது அஃபிஷியலை பேசுறேன், அன்அஃபிஷியலை பத்தி பேசவே இல்லை. விக்கல்ஸுக்கு அஃபிஷியலும் ஒரு கர்மந்திரம் ஓட்டும் கிடையாது. அவரும் சரி சேனலும் சரி நல்லா முட்டு கொடுக்கலாம். விக்கல்ஸ் நீ மட்டும் தான் நல்லவன் அப்படின்ற என்ன முட்டு கொடுத்தாலும் ஓட்டு வயசுல பார்க்கும்போது சாண்ட்ராக்கும் விக்கல்ஸுக்கும் சுத்தமா ஓட்டே இல்லை. 2 பேரும் அடிமட்டத்தில் தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. அரோரா நாமினேஷன்லேயே இருந்திருந்தாலும் இவங்க 2 பேருக்கு மேலே தான் இருந்திருக்கும். கண்டிப்பா விக்கல்ஸ் கீழே இருந்திருக்காது. 2 பேருமே விக்கல்ஸுக்கு சாண்ட்ரா சுத்தமா ஓட்டு இல்லை. ஸோ அந்த வகையில் சாண்ட்ராவை நடிப்பு அரக்கிய ஒரு வழியா வெளியே தள்ளிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல
சொல்ல தோணுது. சரி எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருப்பாங்களா நம்மளை, என்ன ப்ரோ அவங்க என்ன ப்ரோ பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, ஏங்க ஒருத்தவங்க ஒரு சட்டையை வச்சு அதாவது ஓரளவுக்கு வெறுப்பேற்ற முடியுங்க. ஆனால் சாண்ட்ரா அளவுக்கு ஒரு சட்டையை வச்சு சாண்ட்ரா அளவுக்கு மக்களை வெறுப்பேற்றினால் வேற யாருமே இருக்க முடியாது. சட்டையும் அதாவது பிரஜனோட சட்டையும் பிக் பாஸ் கேட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு சீரியல் எடுக்கலாம் போல. அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட 2 வாரம் ஒரு சொக்காவை எடுத்துட்டு மூலையில் உட்காந்துன்னு ஒரு மாதிரி பர்ஃபார்மன்ஸை போட்டு தள்ளுன்னு தள்ளிக்கிட்டு இருந்தாங்க. டக்குன்னு விஜய் சேதுபதி சொன்னா டக்குன்னு அப்படியே டக்குன்னு மயக்கம் டக்குன்னு சுவிட்ச் ஆகுது. அதெல்லாம் சாண்ட்ராவில் தான் முடியும். ஸோ செமையாக நடிச்சாங்க. ஆனால் சாண்ட்ராக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னு நம்ம கேட்டிங்கன்னா, உண்மையிலே அவங்களுக்கு பெரிய ஏமாற்றம். ஏன்னா அவங்க பணப்போட்டி பக்கத்திலே போல உங்களுக்கே தெரியும், பணப்பேட்டி பக்கத்தில் வந்து சாண்ட்ரா வந்து கொஞ்சம் கூட அதாவது யோசிச்சு கூட பார்க்கல அதை பற்றி. ஏன் அப்படி இருந்தாங்கன்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த பார்வதி கமருதீனுக்கு ரெட் கார்டு கொடுத்ததால அவங்க வந்து நம்பிட்டாங்க, அவங்க பிலீவ் பண்ணிட்டாங்க. அதாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, இப்போ நம்ம 50 லட்சத்தை அடிச்சிருவோம், நம்ம தான் டைட்டில் வின்னர், மக்கள் மொத்த பேரும் ஆதரவு நம்மளுக்கு எடுத்துகிட்டு வந்து கொட்டுறாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம இப்படி இருக்கலாம், இதே மாதிரி சிம்பத்தி மட்டும் கொஞ்சம் அப்பப்போ பர்ஃபார்மன்ஸை போட்டால் மட்டும் போதும், கம்பல்சரி மொத்த ஓடு நம்மளுக்கு விழுந்துரும். அது மூலயமா நம்ம ஈஸியாக டைட்டில் அடிச்சிடலாம். ஸோ 50 லட்சம் பெருசா இந்த 18 லட்சம் பெருசா அப்படின்ற மாதிரி யோசிச்சு அவங்க பக்கத்தில் கூட வரலங்க, அந்த அமௌண்ட்டுக்கு பக்கத்தில் கூட வரல. சில பேர் கூட கேட்டாங்க, என்ன ப்ரோ சாண்ட்ரா அவ்வளோ பண கஷ்டம் இருக்குது, அந்த பிக் பாஸ் தான் எங்களுக்கு கடைசி ஆப்ஷன் அப்படி பேசினாங்களே, ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பணத்தை அவங்க எடுத்துருக்கணும்ல அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அது அவங்களோட பர்சனல், அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குது, கடன் இருக்குது, அது நம்மளுக்கு தேவையில்லை. பட் இருந்தாலும் அப்படிப்பட்ட சுச்சுவேஷன் அவங்க யோசிச்சது என்னன்னா, 18 லட்சம் பெருசா 50 லட்சம் பெருசா இப்படின்ற இந்த ஆங்கிள் தான் அவங்க யோசிச்சாங்க. ஸோ அதனால தான் அந்த பணத்துக்கு பக்கத்துலேயே வரல. அப்படி யோசிக்கும் போது யோசிச்சு பாருங்களேன், அவங்க எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க நம்ம டைட்டில் அடிச்சிருவோன்னு. ஸோ அப்படியாப்பட்ட சாண்ட்ராக்கு திடீர்னு இப்படி ஒரு எவிக்ஷன் வச்சு அதில் வந்து வெளியே அனுப்பும் போது உண்மையிலே ஒரு மாதிரி எப்படி சொல்ல, ரொம்ப ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணி தான் வெளியே வந்திருப்பாங்க. பட் நல்லா தாங்க இருக்குது. அதாவது நான் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் அப்படி சொல்ல கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக பேசணும்னு நினைக்கிறேன், பட் வரமாட்டுது. உண்மையிலே எவிக்ஷன் கொடுத்தது நல்லா தான் இருக்குது. ஆனால் ப்ரோமோலே பார்த்தீங்கன்னா சாண்ட்ரான்னு காமிச்சது காரணம் என்னன்னா, ஊர் ஃபுல்லாக நாரி போச்சு, இதுக்கப்புறம் சொன்னால் என்ன சொல்லலாம் என்ன அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா சாண்ட்ரான்றது அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நம்மளுக்கு வந்துருச்சு. அதனால தான் நேற்றுக்கு ஆக்சுவலாக மார்னிங் போட்ட வீடியோவில் அப்டேட் பண்ணியிருந்தேன். சாண்ட்ரா அதை வந்து எவிக்ட் ஆக வேண்டிய அவசியம் இப்போதைக்கு என்ன, நான் ஒரு இன்ட்னு சொன்னல, அது என்ன மேட்டர்னா, விக்கல்ஸ் விக்ரமுக்கு இது மிகப்பெரிய ஹிண்ட். சாண்ட்ரா கூட சேர்ந்தனா நீ காலி, அதாவது உன்னோட கேம் வந்து பார்த்தீங்கன்னா காலி ஆகிட்டே இருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா கிட்ட இருந்து அவரை கட் பண்ணுறாங்க. இப்போ எவிக்ட் பண்ணுறதால சாண்ட்ரா கிட்ட இருந்து அவரை கட் பண்ணி அழகாக இப்போ அவருக்கு ஒரு பொசிஷன் பண்ணுறாங்க, அதாவது விக்கல்ஸ் வந்து ஒரு பொசிஷன் பண்ணுறாங்க. ஸோ இது மூலிமா நெக்ஸ்ட் வீக் பாருங்க இன்னும் பொசிஷன் பயங்கரமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சண்டே எபிசோடுக்கு அப்புறம் ஒரு பயங்கரமான சண்டை வேறு இருக்குன்றாங்க. ஸோ சில பேருக்கு நெகட்டிவாகவும் போகுது அந்த சண்டையில், சில பேருக்கு அதில் பாசிட்டிவாகவும் போகுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு திவ்யாவுக்கு எப்படி போகுதுன்னு தெரியல, ஏன்னா திவ்யாவுக்கும் வாட்டர் மெலனுக்கு தான் சண்டை வருது அப்படின்ற மாதிரி அப்டேட் வருது. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, பட் அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் மேபி இதில் வந்து திவ்யாவுக்கு ஏதாவது ஒரு நெகட்டிவாக போச்சுன்னா அதை வச்சே அவங்களை இறக்கிட்டு விக்கல்ஸை தூக்கிடுவாங்க, ஸோ சபரியை தூக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு போகிற வரைக்கும் பார்க்கும்போது இந்த 2 பேரில் ஒருத்தர் தான் வந்து எப்படி சொல்கிறது டைட்டில் வினர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சேனல் வந்து புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களோட கருத்துப்படி சொல்லுங்கள், யார் டைட்டில் வின்னர் ஆனால் ஓகேவாக இருக்கும், இல்லை வந்து இப்போ வந்து ரன்னர் ஆகிறது கூட இவங்களில் யார் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். ஏன்னா வின்னர் ஓகே, வின்னர் ஒரு சொல்லுவீங்க, அதே மாதிரி ரன்னரும் இப்போ இந்த மிச்சம் 3 பேர் இருப்பாங்களா, அந்த 3 பேரில் இவங்க ரன்னர் ஆனால் ஓகே இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி அந்த ரன்னர் யார் அப்படின்றதையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓவராலாக பார்க்கும்போது இன்னைக்கான எபிசோடு ஓரளவுக்கு நல்ல எபிசோடு அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. ஏன்னா விஜய் சேதுபதி அவரை போட்டு பொலன்னு பொழக்கலாம். இன்னைக்கு ரிவ்யூக்கு நான் அவளோட காத்துட்டு இருக்கேன். இன்னைக்கு ரிவ்யூவில் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி போட்டு பொழக்கலாம் ஒரு விஷயம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ராவோட எவிக்ஷன், அதை நல்லா செலிப்ரேட் பண்ணலாம். கிட்டத்தட்ட அப்படி ஒரு செலிப்ரேஷன் மக்கள் எல்லாம் கைத்தட்டி கொண்டாடுறானுங்க. டேய் என்னடா அவ்வளோ கடுப்புலையாடா இருந்தீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ எல்லாரையும் பயங்கரமாக இரிட்டேட் பண்ணிட்டாங்க போல சாண்ட்ரா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எனிவேஸ் உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டாடா பை பை.